இப்போ என் கையில் இருக்கிற இந்த மைக்கை இந்த இடத்துல வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் இருக்கிறது ராப்டி பிராண்ட்ல இருந்து ஹை வோல்டேஜ் டெக்னாலஜியில் வரக்கூடிய T13 சொல்லக்கூடிய ஒரு வண்டி. இது வந்து ஹை வோல்டேஜ் டெக்னாலஜியில் கொடுத்துருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா கரண்ட் கன்சப்ஷன் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும். கரண்ட் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஹீட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது கம்மியாக இருக்கு. ஹீட் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால சேஃபஸ்ட் வண்டியாக மாறுது. இப்போ இந்த டேங்க் மேலே இருக்க லிட்டை வந்து ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து DC ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, AC சார்ஜிங் இருக்கு. வீட்டில் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படிங்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு 1% அப்படின்ற விதத்தில் சார்ஜ் ஏறும். அதே மாதிரி DC ஃபாஸ்ட் சார்ஜிங் போடுறீங்க அப்படிங்கும்போது 20 to 80க்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 36 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் ஏறிடும். வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 100 கிலோமீட்டர் பயணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட IDC ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர். யூஸ்வலாக காரில் வரக்கூடிய அதே ஹை வோல்டேஜ் டெக்னாலஜி அப்படின்றது இதில் ஆர்கிடெக்சராக கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கார் சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் ஸ்டேஷன்லையும் இந்த வண்டி வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆன்போர்ட் சார்ஜர் வரதுனால பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒயரு அடாப்டர் எதையும் வந்து கேரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் போகிற இடத்துல வந்து ப்ளக் அண்ட் ப்ளே வந்து பண்ணிக்க முடியும் சார்ஜ் பண்ணுறது. இதிலேயே வந்து உங்களுக்கு மேப் காட்டும், நேவிகேட் கொடுத்து நம்ம போகிற வழி வந்து பார்த்து போய்க்கலாம். இதெல்லாமே வந்து மற்ற பிராண்டுகளை சப்ஸ்கிரிப்ஷனாக வந்து வாங்கினாலும் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக அதை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 239 வருது. ஆன் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா 255 அப்படின்ற ஒரு பட்ஜெட் வருது. இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ரீலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.